ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா ஸ்பார்க்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குற்றாலத்தை பற்றிய விளாக்கு. நான் குற்றாலம் போயிருந்ததை விளாக்காக எடுத்து போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்து மெயின் ஃபால்ஸில் மார்னிங் 2 o'clock நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நான் முந்தி போனதுக்கும் இப்போயும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முந்தி நிறைய கடைகள் இருக்கும் மெயின் ஃபால்ஸில். இப்போ அந்தளவுக்கு எந்த கடைகளுமே கிடையாது. ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட்னால நாங்கள் நினச்ச அளவோட தண்ணி வந்து அவ்வளோவா விழுகலை, கம்மியாக தான் விழுந்துச்சு. ஆனால் அதில் குளிக்கிறதுக்கே மார்னிங்கே எவ்வளோ கூட்டம் இருந்தாங்க. நான் வந்து அங்கே குளிக்கலை, பட் நிறைய கொஞ்சம் பிக்ஸ் மட்டும் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு லீவ் ஆகிட்டோம். தண்ணி வந்து அந்தளவுக்கு விழுகிறது கிடையாது, ஆனால் குளிக்கிறதுக்கும் வரிசையாக நிறையா பேர் நின்னாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சரி இதை பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு நம்ம ஷாப்பிங் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ குளிச்சதுக்கு எதமாக குடிக்கிறதுக்கு பாதாம் பால், அதுக்கப்புறம் வியர் பண்ணுறதுக்கு டிஷர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைன் பை லைனாக கடை இருந்துச்சு. அடுத்து ஃப்ரூட் ஷாப்பு. நம்ம ஊரில் உள்ள பல கடைகளை கம்பேர் பண்ணும்போது அங்கே உள்ள பழங்கள் வந்து ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து மூலிகை ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு ஒரு கடை தனியாக. நெக்ஸ்ட்டு டிஷர்ட்டுக்குன்னு சொல்லி நிறையா கடை இருக்குது குற்றாலங்களில். அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு வந்து ரிலாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு. அதுக்கப்புறம் நாங்கள் சிப்ஸ் வாங்குவோம், குற்றாலம்னா சிப்ஸ் தானே ஃபேமஸு, சிப்ஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ ஜோதி சிப்ஸ்னு ஒரு கடை. முந்தியெல்லாம் மேடாக தான் சிப்ஸ் போடுவாங்க, இப்போ வந்து மிஷின்ஸ் வந்துருச்சு சிப்ஸ் போடுறதுக்குமே. அந்த வாழைக்காவை கட் பண்ணி வச்சா அது ஷேப்பாக சிப்ஸ் போடுறதுக்கு மிஷின்ஸ் வந்துருச்சு. சரி ஓகேன்னு சிப்ஸ் வாங்கி முடிச்சுட்டு அல்வா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ஒரு கடைக்கு போய் அல்வா ட்ரை பண்ணோம். 20 rupees தான் அல்வா, நல்லா இருந்துச்சு அதுவுமே. அடுத்து பல கடையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்க்கும் ஒவ்வொரு நேம் இருந்துச்சு, ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருந்துச்சு. அதெல்லாம் இந்த சீசன் டைமிங்கில் மட்டும்தான் கிடைக்குமா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.